ஹேய் ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியஸ்ல துப்பாக்கி சத்தம் இருக்காது, கார் சேசிங் இருக்காது, ஏன் பஞ்ச் டயலாக்ஸ் கூட இருக்காது. வெறும் பேச்சையும் மிரட்டலான பார்வையும் வச்சே நம்மளால நடுங்க வைக்கக்கூடிய ஒரு சீரியஸ் தான் இது. இந்த கதையை சாதாரணமா வந்தான் சுட்டான் போனா அப்படின்னு கடந்து போயிட முடியாது. இது முழுக்க முழுக்க மூளை மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நான் கொஞ்சம் கூட அவசரப்படாம இந்த கதையை நிதானமா ஆழமா உங்களுக்கு சொல்ல முயற்சி செய்யறேன். 1970 வரைக்கும் போலீஸ்க்கு சொல்லி கொடுக்கப்பட்டது ஒரே விஷயம் என்னன்னா, எவ்ரி மர்டர் as a motive. அதாவது உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடியும் ஒரு காரணமும் காரியம் இருக்கும் அப்படின்றது தான். ஆனா எந்த ஒரு காரணமும் இல்லாம சில கொடூரமான கொலைகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்த மொத்த அமெரிக்காவும் மிரண்டு போய் இருந்தப்போ 2 FBI ஆபீசர்ஸ் மைண்ட்ல ஒரு ரிஸ்கியான ஐடியா தோணுச்சு. இந்த ஜெயில இருக்க அந்த உண்மையான சீரியல் கில்லர்ஸை போய் நாமளே ஏன் இன்டர்வியூ பண்ணி ப்ரொஃபைலிங் பண்ணக்கூடாது, அவங்கள ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படி சீரியல் கில்லர்ஸை இன்டர்வியூ பண்ணி அதை ஒரு புக்கா வெளியிட்டாங்க எக்ஸ் FBI ஜானி டக்லஸும் மார்க் ஓல்ஷேக்கரும். இந்த புக்கை பேஸ் பண்ணி ஃபைட் கிளப் 7 மாதிரி கல்ட் படங்களை கொடுத்த டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ட் பண்ண ஒரு மாஸ்டர் பீஸ் சீரிஸ் தான் இந்த மைண்ட் ஹண்டர். கதையோட ஓப்பனிங்ல ஒருத்தன் சில பேரை பிணைய கைதியா பிடிச்சு வச்சுக்கிட்டு துப்பாக்கியோட மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவனை சுத்தி போலீஸும் மீடியாவும் இருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வர FBI ஏஜென்ட் ஓல்டன் ரொம்ப நிதானமா அவன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அவன் கேட்ட மாதிரியே அங்கிருந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை அப்படியே கலைக்கிறாரு. அந்த கடத்தல்காரன் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வர சொல்றான். அதுக்கு ஓல்டன் நிச்சயமா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறான். அவனோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லைன்னு தெரிய வருது. ஒரு கட்டத்துல அவன் கையில துப்பாக்கியோட வெளியே வந்து அவன் போட்டிருந்த துணி எல்லாத்தையும் கழட்டிட்டு அம்மனமா நிக்கிறான். அங்க நிக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் பார்த்து கிண்டலா, உங்களாலதான் என்ன பார்க்கவே முடியாதே, அப்புறம் எப்படா சுடுவீங்க அப்படின்னு எல்லாரையும் கிண்டல் பண்றான். அவனோட மனைவிய போலீஸ் அந்த சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு வருது. அவன் மூலியமா அவங்களுக்கு தெரிய வருது அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒரு மனநோயாளின்னு. அவன் தன்னைத்தானே இன்விசிபிள் மேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். தான் யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டோம் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துல அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். கொஞ்ச நாளா அவன் மாத்திரை சாப்பிடறத நிறுத்திட்டான். அதனால அவன் மனைவி, நீ ஒழுங்கா மாத்திரை சாப்பிடலன்னா உன்னை விட்டு போயிடுவேன்னு அவன் மிரட்டினதாலதான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறான் அவன். இதெல்லாம் அவன் மனைவி மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. அவனோட மனைவியை பார்த்தா அவன் இன்னும் டென்ஷன் ஆயிடுவான், அப்படி ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படின்னு ஓல்டன் நினைச்சு அவங்கள கார்லயே இருக்க சொல்லிடுறான். மறுபடியும் அவங்க கிட்ட பேச போறான் ஓல்டன். உன் ஒய்ஃப் கிட்ட போன்ல பேசினேன், அவ உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா, நான் போன் போட்டு தரேன், அவகிட்ட போன்ல பேசுறியா அப்படின்னு ரொம்ப தன்மையா அவங்க கிட்ட பேசுறான். ஆனா அவன் எதையும் கேட்கற நிலைமையில இல்ல. எனக்கு போன்ல எல்லாம் பேச வேண்டாம், அவளை நான் நேர்ல தான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா அடம்பிடிக்க ஆரம்பிச்சான். அவ இங்க வந்தா நீ என்ன பேசுவ அப்படின்னு இவன் கேட்டான். அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும் அவன் எதிரி கேள்வி கேட்டான். இல்லப்பா, என்னால முடிஞ்சா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு ஓல்டன் சொன்னான். ஒன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான். அடுத்த நாள் ஓல்டன் அப்படியே ஒரு மாதிரி யோசனையுடைய FBI ஹெட் குவார்டர்ஸ்குள்ள நுழையிறான். அவனுக்கு அந்த சம்பவம் இன்னும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அவனோட பாஸ் அவனை பார்த்து சில இடங்கள்ல எல்லாம் இது மாதிரி பேச்சுவார்த்தை கூட இல்லாம டப்புன்னு சுட்டு தள்ளிடுவானுங்க. ஆனா நீ எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம சைட்ல ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம இந்த நெகோசியேஷனை முடிச்சிருக்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஓல்டனுக்கு அது ஒரு பெரிய வெற்றியை தரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா இவனுக்கு அந்த குற்றவாளி எதனால இப்படி ஒரு முடிவை எடுத்தான், அவன் மைண்ட்ல என்னதான் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி கேள்விகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவனோட அன்றாட வேலையே FBI அகாடமிக்கு போய் ஹாஸ்டேஜ் நெகோசியேஷனை பத்தி மத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறது. அதாவது யாராவது பிணை கைதிகளை பிடிச்சுக்கிட்டா அவங்களை எப்படி மீக்கிறது அப்படின்னு சொல்லி தரது. அதை ரியல் டைமா எப்படி இருக்குன்னு மத்தவங்களுக்கு சொல்லியும் கொடுப்பான். எதிராளி பேசும்போது நல்லா கவனி, ஆனா அவன் கேட்கறதுக்கெல்லாம் சட்டுன்னு நீங்க சம்மதிக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. நேரத்தை கடத்துறது தான் நம்மளோட பிளானே. அப்பதான் அவன் எமோஷனா கொஞ்சம் கொஞ்சமா குறைவான். நம்ம டீமுக்கும் பிளான் போட டைம் கிடைக்கும். இதைத்தான் இவன் காலகாலமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த புக் படியே நம்ம போயிருந்தா அந்த நெகோசியேஷனே வெற்றி அடைஞ்சிருக்கும்ல. இந்த மெத்தட்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு அவன் யோசிக்கும் போதுதான் அவன் யோசிக்கிற மாதிரியே பக்கத்து கிளாஸ்ல ஒரு ப்ரொஃபசர் லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப வர குற்றவாளிகளோட மோட்டிவே புரிய மாட்டேங்குது. முன்னாடியா கொலைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், முன்பகை, கள்ளக்காதல், பங்காளி சண்டை, சொத்து தகராறு, சில லிஸ்டுக்குள்ள அடங்கும். ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அது மாதிரி மோட்டிவே இருக்கிறது இல்ல. இப்படிதான் ஒருத்தன் திடீர்னு சர்ச்சுக்குள்ள பூந்து 6 பேரை சுட்டு கொண்டு இருக்கான். அவனை பிடிச்சி கேட்டா அங்க உள்ள இருக்கவன்லாம் சாத்தா, அவனெல்லாம் கொல்லுங்க அப்படின்னு எனக்கு ஒரு அசரீதி சொன்னாங்க.
சொன்னுச்சு, அதனாலதான் போய் கொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு அந்த கொலைகாரனோட ஒரிஜினல் போட்டோஸ் எல்லாத்தையும் போட்டு காட்டிட்டு இருக்காரு. அந்த ப்ரொஃபஸரை தனியா கூப்பிட்டு போய் அவனோட ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அகாடமிக் கிளாஸ்க்கு போறான். அங்கே ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான். அவரு சொன்னது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கிரிமினல் எல்லாம் பிறக்கிறாங்களா இல்ல உருவாக்கப்படுறாங்களா அப்படின்ற கேள்வி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி நம்ம ஒரு விஷயத்த நாம எப்ப பார்த்தாலும் யோசிக்கிட்டே இருந்தோம்னா அதை நம்ம சின்சியரா தேடும் போது அந்த பிரபஞ்சமே வந்து ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவன மாதிரியே யோசிக்கிற இன்னொரு சீனியர் FBI ஏஜென்ட் அவனை வந்து மீட் பண்ணாரு. இவர் பேர் தான் பில்லு. இவர் ஊரா போய் லோக்கல் போலீஸ்காரங்களுக்கு கிரிமினல் பிஹேவியரை பத்தி கிளாஸ் எடுப்பாரு. இவர் கொஞ்சம் ரொம்ப பழமைவாதி தான். அவருக்கே அவர் சொல்லி கொடுக்குற டெக்னிக்ஸ் எல்லாமே பழைய பஞ்சாங்கன்னு அவரே சொல்றாரு. இதை நம்ம அப்டேட் பண்ணியே ஆகணும்னு ஓல்டன் மாதிரியே இவரும் நினைக்கிறாரு. ஓல்டன் ஒரு அகாடமிக் லெவல் அறிவு தான் இருக்கு. பில் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கூட டிராவல் பண்ணும்போது நிறைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி பில்லும் இது மாதிரி ஒரு புதுசா யோசிக்கிற கூட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அவனை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவனும் யோசிக்கிறான். பில்லு தன்னோட அனுபவத்தோட ஓல்டன் இந்த நவீன தியரிஸை சேர்ந்து போலீஸ்காரங்களுக்கு இன்னும் தெளிவா பாடம் எடுக்கலான்னு ரெண்டு பேருமே ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கேஸை துப்பு துலக்கும் போது 3 விஷயம் தேவைப்படுது. மோட்டிவ் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப ஒருத்தன் கொலை செய்யப்படுறான், ஆனா அங்கே திருட்டு நடக்கல, வேற எந்த முன்னுரதமும் இல்ல, ஆனா உடம்பு மட்டும் பயங்கரமா சிதைக்கப்பட்டிருக்குது. எதுக்காக அப்படின்னு நம்ம யோசிக்காம எதுக்காக அப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்மள நாமளே கேட்டுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் லெக்சர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கிரிமினலை பிடிச்சமா எலக்ட்ரிக்சால போட்டு அவனை கற்கணுமா, அதை விட்டுட்டு எதுக்கு அவனுங்களோட சைக்காலஜி நாங்க படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறானுங்க. லெக்சர் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஓல்டன் நம்ம ஒரு கிரிமினல் மைண்ட் படிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டா நம்ம ஏன் ஒரிஜினல் கில்லர்ஸ் கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். இவன் இருக்கிற அதே ஊர்ல தான் ஒரு பிரபலமான ஒரு கில்லர் இருக்கான். அவன் பேரு சார்லஸ் மேன்சன். இத பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரன்ட்டே கேட்கிறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன், இந்த மேன்சன் இருக்கானே மத்த கில்லர்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது, அவன் ஒரு சொட்டு ரத்தம் கூட தன் கையில படாம மத்தவங்களோட பலவீனத்தை வச்சு அவங்க மூளையை செலவு பண்ணி கொலை செய்ய வச்ச பயங்கரமான மேனிபுலேட்டர், ஒரு தந்திரமான ஆளு கூட. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம பேசினா போதும் நம்ம மூளைகளே புகுந்து நம்மள நாமளே அறுத்துக்கிட்டு தொங்குற அளவுக்கு ஆக்கிடுவான். அதனால இதுவரைக்கும் அவனை பாக்குறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் கொடுத்ததே இல்ல. ஆனா அங்க இன்னொருத்தன் இருக்கான். பார்க்கவே ஒரு மலை மாதிரி 7 அடி உயரம் இருப்பான், 140 கிலோ இடம் இருப்பான். அவனுக்கு ஐக்யூ லெவல் மட்டுமே 145. இது ஒரு சராசரி மனிதனை விட அதிகம். பேசுறத பார்த்தா அப்படியே பல மாதிரி பவ்யமா பேசுவான். ஆனா அவன் பண்ணது எல்லாமே அவ்வளவும் கொடூரம். நிறைய காலேஜ் பொண்ணுங்களா பார்த்து கொலை பண்ணிருக்கான். பெத்த அம்மாவையே தலையை வெட்டி கொன்னு அந்த தலையை வச்சு அருவருப்பான காரியங்களை பண்ணிருக்கான். அதை இப்ப கேட்டாலும் எனக்கே கொலை நடுங்கி போயிடும். அவன் பேர் தான் கோயட் கில்லர் எட் கெம்பர். இவன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி தெரியுமா? சின்ன வயசுலயே இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்டயே தன்னோட சாதுரியமான பேச்சுல நான் இப்ப ரொம்ப நல்லவனாயிட்டேன் அப்படின்னு அவங்களே நம்ப வச்சு ஜாலியா வெளியே வந்தவன். இவனே ஒரு பக்கம் கொலையை பண்ணிட்டு அதே ஸ்பாட்டுக்கு நைஸா போய் அங்க இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட எல்லார்ட்டையும் நைஸா பேசி என்னாச்சு, ஏதாவது துப்பு கிடைச்சதா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. இவன் பல பெண்களை கொலை பண்ணியிருக்கான். யாருமே இவனை அரெஸ்டே பண்ணல. ஒரு கட்டத்துல எவனுமே இவனை பிடிக்காதால இவனே கடுப்பாகி, என்னடா ஒருத்தன் கூட என்ன பிடிக்க மாட்டீங்களே, உங்க கூட எனக்கு விளையாடவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவனே போனை போட்டு, யோ நான் தாண்டா கொலை பண்ண, வந்து புடிங்கடா அப்படின்னு இவனே சரண்டர் ஆயிருக்கான். ஆனா இவன் சொல்றதெல்லாம் கேட்டு அந்த போலீஸ்காரன் முதல்ல அவன் உருவத்தை பார்த்து தப்பா எடை போட்டு இவன் ஒரு காமெடி பீஸ் நினைச்சிருக்கான். அப்புறமா அந்த மர்டர் பத்தின எல்லா போரன்சிக் டீட்டெயிலையும் அக்யூரேட்டா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ்காரனே நம்பியிருக்கான். இவன் மட்டும் வந்து சரண்டர் ஆகலன்னு வச்சுக்கோ, இவனை யாராலையுமே அரெஸ்ட் பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு அந்த போலீஸ்காரனே என்கிட்ட சொல்லியிருக்கான். உன்னால அவனை பார்க்க எனக்கு அனுமதி வாங்கி தர முடியுமா, அவன் என்கிட்ட பேசுவானா அப்படின்னு கேட்டான். அவன் பேசுவானா? அவன் ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். உனக்கு அவன் பேசுறத கேட்கிற அளவுக்கு தைரியம் இருந்ததுன்னா, சக்தி இருந்ததுன்னா தாராளமா போய் பேசு, நான் பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். ஜெயிலுக்குள்ள ரொம்ப பதட்டமா தான் உள்ள போனான். நீங்க சந்திக்க போற ஆளு ரொம்ப ஆபத்தானவன், உங்களை கொன்னாலோ அவன் தாக்குனாலோ கவர்மெண்ட் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு தான் உள்ளே விடுறாங்க. ஓல்டன் கொஞ்சம் தைரியமா உள்ள போய் உக்காந்தான். அவனும் வந்தான். அவனோட கைவலங்க கைட்டி விட்டுருங்க அப்படின்னு தைரியமாவே சொன்னான். எட்டு ரொம்ப கேஷுவலா ஒரு கெஸ்ட் மாதிரி பார்த்து, ஏதாவது சாப்பிட்றீங்களா, இங்க சாண்ட்விச்ல செமையா இருக்கும் அப்படின்னு என்னமோ அவன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி உபசரிக்க ஆரம்பிச்சிடறான். ஜெயில இருக்கிறவங்க கிட்ட சொல்லி 2 சாண்ட்விச் வாங்கி கொடுத்துட்டு 2 பேருமே அதை சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க. ஓல்டன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் முதல்ல அந்த ஹைவே போலீஸ் வேலைக்கு தான் ட்ரை பண்ணேன். எங்க அம்மா கூட என்னோட பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு எப்படியாவது என்ன உள்ளத்தள்ள பார்த்தாங்க. பட் அந்த போலீஸ்காரங்களுக்கு எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லறத பத்திலாம் கவலையே இல்லை. என்னோட உயரம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு
அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த சினிமா, புக்ஸ், கிரைம் ஸ்டோரி அதெல்லாம் விடாம படிப்பேன், பார்ப்பேன். அதுல இருந்தா போலீஸ்காரங்க எப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் கொலைகாரங்களை போய் பிடிப்பாங்கன்ற விஷயத்தை கத்துக்கிட்டேன்னா பாத்துக்கோ அப்படின்னு ரொம்ப பெருமையா அவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். வழக்கமாவே என்னை யாரும் பார்க்க வர மாட்டாங்க. அப்படியே யாராச்சும் வந்தாலும் நான் பண்ண அந்த வேலையை பத்தி தான் பேசுவேன். அது அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. மனுஷங்களை வேட்டையாடுற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அதை பத்தி பேசாம என்னால இருக்க முடியாது. ஏன்னா ஒரு உயிரை வெட்டி சாய்க்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது உடம்பு ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாராலையும் பண்ணிட முடியாது. எனக்கு அது ஹாபி இல்ல, திஸ் இஸ் மை ஒகேஷன் அப்படின்னு சொல்றான். இது சொல்லும் போதுதான் ஓல்டன் நோட் பண்ணிக்கிறான். ஒகேஷன்னா ஒரு கார்பெண்டர் எப்படி ஒரு மர வேலை செய்வானோ, இல்ல ஒரு டாக்டர் எப்படி ஆபரேஷன் பண்ணுவானோ, அது மாதிரி கொலை பண்றதுல என்னோட தொழில், அதாவது லட்சியம் அப்படின்னு அவன் சொல்றான். ஓல்டன் அவன் பேசுறதுல பயம் இருந்தாலும் எதையும் காட்டிக்காம, முகத்துல எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே உட்கார்ந்துருந்தான். இந்த 4 சவறு என்ன மாத்திருன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் சும்மா குதிரை ஓடினதுக்கு அப்புறம் லாயத்தை பூட்டுறக்காக தான் இதெல்லாம். அப்பதான் ஓல்டனு, அப்ப நீயே சொல்லு என்ன மாதிரி தண்டனை தான் உனக்கு தரலாம் அப்படின்னு கேட்டான். லெபடமி சர்ஜரி பண்ணிடலாம். மூளையின் முன்பகுதியில் உள்ள நரம்பு இணைப்புகளை துண்டிக்கிற ஒரு அறுவை சிகிச்சை பேரு தான் லெபடமி. அதுக்கப்புறம் வேணும்னா என்ன ஒரு கேஸ் ஸ்டடியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, என்ன மாதிரி இன்னும் ஊர்ல பல பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களா வந்து சிக்னல் ஒலிய உங்களால யாராலையுமே அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு பில்லு கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னான். இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணவன் முன்னாடி உட்காந்துட்டு ரொம்ப நார்மலா பேசுறான். அவன் கொலைங்களை ஒகேஷன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி என்கிட்ட சொல்றான். யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசுறான் அப்படின்னு அவனை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் பில்லு, அவன் உன்னை ஏமாத்துறான்டா, அவன் இப்படிதான் டாக்டர்களையும் ஏமாத்திருக்கான், அதே மாதிரிதான் உன்னையும் அவன் ஏமாத்த பாக்குறான். அவன் ஒண்ணுகிட்ட அவன் உன்னோட பெரிய புத்திசாலி அப்படின்றத நிரூபிக்க பாக்குறான் அப்படின்னு பில் சொன்னான். ஓல்டன் அவனோட காதலி டெபி கிட்ட போய் இதை பத்தி சொன்னான். டெபி ஒரு சோசியாலஜி ஸ்டூடெண்ட். ஓல்டன் எல்லாத்தையும் சட்டப்படி பார்த்தா அவ காதலி எல்லாத்தையும் சமூக கண்ணோட்டத்துல தான் பாப்பா. அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அவ சில ஐடியா கொடுத்தா. அவன் பேசுறத நீ ரொம்ப கூர்ந்து கவனி. அவன் எப்படி எல்லாம் அசிரானோ அதே மாதிரி நீயும் பண்ணு. அவனோட கண்ணை பார்த்து பேசு. அவன் எப்படி எல்லாம் மூவ்மெண்ட் கொடுக்கறானோ அதே போல நீயும் மூவ்மெண்ட் கொடு. பெண்களை பத்தி நிறைய பேசவை. ஏன் அவன் பெண்களை மட்டும் கொன்னா, அதுவும் ஏன் கோயட் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களா பார்த்து கொன்னா, இது மாதிரி கேள்வி எல்லாம் அவன்கிட்ட கேளுடா அப்படின்னு இவன் 2 பாயிண்ட் எடுத்தாரா. அடுத்த வீக்கெண்ட் மறுபடியும் அவனை பார்க்க போனான். போன வாட்டி இருந்த தயக்கெல்லாம் இல்லாம ரொம்ப சாதாரணமா அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சான். பெண்களை பத்தி பொய்யா ஏதேதோ கதையை சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் வாயை கிண்ட ஆரம்பிச்சான். ஏட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேட்டருக்கு வரான். அவன் பெண்களை பத்தி ரொம்ப வக்கரமா பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல ஓல்டன் கழுத்தை தொட்டு குரல் வலையை இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்னு அவன் காட்டும் போது ஓல்டன் அப்படியே ஆடி போயிட்டான். அந்த ஊர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஊர் போலீஸ்காரன், நீங்க என்னமோ சொல்றீங்கல்ல, அதே மாதிரி எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கு, உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு போலீஸ்கார் கேக்குறாரு. யாரோ ஒரு வயசான லேடிய ஒருத்தன் அவங்க வீட்டுக்குள்ளேயே பூந்து அடிச்சிருக்கான். அங்க திருட்டு நடக்கல, பாலியல் பலாத்காரம் சம்பவமும் நடக்கல. ஆனா அந்த லேடியோட நாயை மட்டும் ரொம்ப கொடூரமா கொன்னுட்டாங்க. அந்த பாட்டிக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, வந்தவன் மேல பயங்கரமான ஆயில் ஸ்மெல் அடிச்சது, குளிக்காத பிச்சைக்காரன் மாதிரி ஒரு கெட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஓல்டன் ஒரு நாயை புடிச்சு கழுத்தா இருக்கிறதும் இவ்வளவு பெரிய பாட்டியை புடிச்சு தள்ளி விட்டு அடிக்கிறதும் பார்த்தா ஒரு 16ல இருந்து 20 வயசு பையன் பண்ற வேலை மாதிரி இருக்கலாம். அவன் வீட்டுல சண்டை போட்டுட்டு தண்ணியை போட்டு ஏதாவது போதையில கூட இப்படி பண்ணிருப்பான். ஆனா அவன் எதுக்கு ஒரு குட்டி நாயை போய் கொல்லணும் அப்படின்னு ஓல்டன் கேக்குறான். அதுக்குதான் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு பௌர்ணமி வேற, ஏதாவது பலி கொடுக்கிற சடங்கா இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க 16ல இருந்து 20 வயசு பசங்க, இந்த மெக்கானிக் பசங்க, குளிக்காம ஊர் சுத்திட்டு இருக்கவனுங்க, இது மாதிரி ஆளுங்களா போட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. எவ்ரி வீக்கெண்ட் பில் அவனோட ஃபேமிலி பார்க்க போயிடுவான். அன்னைக்கா பார்த்து ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுறான். அப்பதான் ஓல்டன், நாளைக்கு தான் உங்களுக்கு வீக் ஆஃப்ல, வாங்கலாம் போய் ஹெட் கேம்பரை பார்த்துட்டு வந்துருவோம், அவனை பார்த்து மீட் பண்ணா நம்மளுக்கு ஏதோ ஐடியா கிடைக்கும்ல அப்படின்னு அவனை கூப்பிடுறான். உங்களை மாதிரி ஆள் மட்டும் அங்க வந்து அவன்கிட்ட பேசுறேன்னா அவன்கிட்ட நீங்க நிறைய விஷயத்த சொல்லிடுவான் அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சுறான். அவெல்லாம் ஒரு ஆளு, அவனெல்லாம் பார்க்கவே முடியாதுடா அப்படின்னு மறுத்துறான். கட் பண்ணா பில்லு ஒரு டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஹெட் கேம்பர் முன்னாடி வேண்டா வெறுப்பா உட்காந்துருக்கா. ஓல்டன், பில்லு தான் என்னோட பாஸ், உன்னோட சாகச பயணம் எல்லாமே அவருக்கும் தெரியும் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தி வச்சான். அப்புறம் மெதுவா பில்லும் ஓல்டனும் அவனுக்கு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவனோட சின்ன வயசு இருண்ட பக்கத்தை அப்படியே லைட்டா புரட்ட ஆரம்பிச்சான்.
சின்ன வயசுல எனக்குள்ள ஒரு தனி உலகமே ஓடிட்டு இருந்துச்சு. முதல்ல என் கைவரிசையெல்லாம் என் தங்கச்சியோட பொம்மைங்க மேலதான் காட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பொம்மையோட தலையை பிக்கிறது, உடம்ப வெட்டுறது, இதுதான் என்னோட விளையாட்டாவே இருந்தது. இதை பார்த்த எங்க அம்மா சும்மா இல்லாம என்னை பார்த்து சைக்கோன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு 10 வயசு தான் இருக்கும். என் தங்கச்சியை நான் பலாத்காரம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சு என்ன ஒரு இருட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அங்கே ஒரு அழுக்கு மெத்தையில தான் படுத்துக்கிட்டு இருப்பேன். யோசிச்சு பாருங்க, வெறும் 10 வயசு பையன் தான் நானு. அந்த வெறுப்பு கொஞ்சம் முத்தி போய் தான் நான் உண்மையான நாய் பூனை எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சேன். அது எனக்கு கொஞ்சம் மன ரீதியா ஆறுதலும் கொடுத்தது. அப்படியே அவங்க குரல் கொஞ்சம் கொஞ்சமா இருகுச்சு. என்ன எங்க அப்பா கிட்ட அனுப்புனா எங்க அம்மா. எங்க அப்பாவும் என்ன வேணாம்னு சொல்லி அவரு என்னோட பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அங்கேயும் அதே கதை தான். என் பாட்டியும் சரி எங்க அம்மாவும் சரி 2 பேருமே இந்த ஆம்பளைங்களை ஆட்டி படிக்கிற அதிகாரம் பண்ற சர்வாதிகாரிங்க. அதனாலதான் என் பாட்டியை ஃபர்ஸ்ட் சுட்டு கொன்னேன். அதனாலதான் 15 வயசுலயே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில என்ன தூக்கி போட்டாங்க. 21 வயசுல தான் நான் வெளியவே வந்தேன். ஊர்ல மத்த பசங்களாம் ஜாலியா காலேஜ் படிச்சுக்கிட்டு பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருந்த போது நான் 4 செவத்துக்குள்ள பூட்டிக்கிட்டு கிடந்தேன். உடம்பு வளர்ந்துருச்சு, ஆனா என்னோட மனசு வளரவே இல்லை. ஏன்னா எங்க அம்மா என்ன அப்படி மட்டம் தட்டி வளர்த்துட்டாங்க. எங்க அம்மாவை நான் கொல்ல போறேன்னு எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். கடைசியா அவன் சொன்னதுதான் உச்சகட்டம். அன்னைக்கு அவங்க ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு குடிச்சிட்டு வந்தாங்க. நான் அவங்ககிட்ட சும்மா ஈவினிங் பார்ட்டி எப்படி போச்சு அப்படி மட்டும் தான் கேட்டேன். அதுக்கு அவங்க, ஒன்னால் தாண்டா எனக்கு 7 வருஷமா ஒரு ஆம்பளை வாசனையும் இல்லாம போச்சு, கொலகார பாவின்னு என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். எனக்கு எரிச்சு பாரு வெறி. ஒரு சுத்தியலை எடுத்தேன், அடிச்சேன். செத்ததுக்கு அப்புறமும் அவ தலையை வெட்டி தனியா எடுத்தேன். அந்த பிணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தினேன். அவங்க வெட்டப்பட்ட தலையை பார்த்து, இந்தா இப்போ உனக்கு ஆம்பளை வாசனை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டேன். இதை சொல்லி முடிக்கும் போது 2 பேரும் முகமும் அப்படியே உறைஞ்சு போச்சு. கடைசியா ஓல்டனோட கண்ணை பார்த்து நிதானமா ஒரு தத்துவம் சொன்னான் பாருங்க. ஒரு அம்மா தன் மகனை என்னைக்குமே அசிங்கப்படுத்தக்கூடாது ஓல்டன். அப்படி ஒரு பொம்பளை தான் சின்ன வயசுல அந்த பையனை அசிங்கப்படுத்தினா அவன் வெறுப்பும் வன்முறையும் கலந்து ஒரு மிருகமாதான் மாறுவான் அப்படின்னு சொல்லி அவன் பேச்ச முடிச்சான். பில்லும் ஓல்டனும் அவங்களோட FBI கோட்டர்ஸ்க்கு வந்தாங்க. உள்ள வந்த உடனே அவங்க பாஸுக்கு அவங்க ஒரு நாய் செத்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விஷயம் தெரிஞ்சிருது. அவங்கள கூப்பிட்டு சமைய திட்ட ஆரம்பிச்சிடாரு. டேய், நீங்களா FBIடா, நீங்க ஏன்டா ஒரு நாய் செத்த கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பதான் ஓல்டன், இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் தான் எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு அப்படின்னு சொல்லும் போதே, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அந்த ஊர் மேலதிகாரி என்ன பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு, எதுக்கு இந்த கேஸுக்கெல்லாம் FBI வராங்கன்னு. அதாவது FBI நம்ம நாட்டுல CBI மாதிரி. CBI போய் ஒரு பெட்டி கேஸை மூக்க நுழைச்சா அந்த ஊர் போலீஸ் சும்மாவா இருப்பாங்க. அதுதான் இங்க ஒரு பிரச்சனையா போயிடுச்சு. ஓல்டன் பில்லு கிட்ட அந்த குற்றவாளி மனநிலைமையை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஏன் ஒரு யூனிட்டா ஒரு டிபார்ட்மெண்டா மாத்தக்கூடாது? ஹெட் கேம்பரை நம்ம அன்அபிஷியலா தான் மீட் பண்ணோம். இதை நம்ம அபிஷியலா ஆக்கி இன்னும் நிறைய சைக்கோ கில்லர்ஸை பேட்டி எடுத்து அதை நம்ம ப்ரொஃபைலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஓல்டனும் பில்லும் போய் இந்த ஐடியாவை அவங்க பாஸ் கிட்ட சொன்னதும் அவங்க பாஸ் செமையா டென்ஷன் ஆகிறாரு. ஏன்டா இருக்கிற வேலை பத்தாதுன்னு இது வேறையா? இந்த மாதிரி கொலகார பயல்கள்லாம் எதுக்குடா ஆராய்ச்சி? அவங்களை எல்லாம் அப்படியே போட்டு தள்ளுறதை விட்டுட்டு அவங்க கூட உட்காந்து பேசணுமா? அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிமினல்ஸுக்கு தேவையானது தண்டனை மட்டும் தான், பரிதாபம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா பில்லு சம புத்திசாலி. ஒரு சைக்கோ கில்லரை நான் பிடிக்கணும்னா அவனுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி நான் நிக்கணும். அதுக்கு அவன் மூளைக்குள்ள நம்ம நுழையணும். அவன் என்ன யோசிக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தெரியாம அவனை எப்படி நம்ம நெருங்க முடியும், பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை அவன் பாஸ் கிட்ட எழுப்பினா அந்த கேள்வி அவனோட பாஸை கொஞ்சம் யோசிக்க வச்சது. சரிடா, நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க இந்த வேலையை பார்க்கணும்னா மெயின் ஆபீஸ்ல இடம் கிடையாது, கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அங்க போய் உட்காந்துங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ரிப்போர்ட் நேரா என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. இதுதான் FBIயோட அந்த புகழ்பெற்ற பிஹேவியரல் சயின்ஸ் யூனிட் உருவான கதை. நம்ம பில்லும் ஓல்டனும் தான் இதோட ஃபவுண்டர்ஸ். அடுத்ததா இவங்க பாடங்களுக்கு பாஸ்டனுக்கு போறாங்க. அங்கேதான் டாக்டர் வெண்டி அப்படின்னு ஒரு லேடியை பாக்குறாங்க. இவங்க தான் இந்த டீமோட 3வது தூணு. இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். ஓல்டன் அந்த சைக்கோ எட்கெம்பர் கிட்ட எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட காட்டுறான். அப்பதான் அவங்க, நீங்க சின்னதா எழுதின அந்த நோட்ஸ்லயே அந்த ஆளோட மொத்த ஜாதகமும் என்னால பார்க்க முடியுது. நம்ம எல்லாரும் ஒழுக்கம் தர்மம் அப்படின்னு பேசிட்டு ஒரு குற்றவாளிகளோட மூளைக்குள்ள இருக்கிற அந்த ரகசியங்களை கோட்டை விட்டுட்டு இருக்கோம். இதுக்கு தான் ஒரு முறையான கேள்வி பட்டியல் ஒன்று ரெடி பண்ணி குடும்ப பெண்ணி ஏன் கொலை பண்ணாங்க, கொலை பண்ணும் போது அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. இவங்க அடுத்த பிளான் போட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த நாய் கேஸ் நடந்த ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. அந்த பாட்டியை அடிச்ச அதே ஏரியாவில் இப்போ இன்னொரு கொலை நடந்திருக்கு. இந்த தடவை அந்த ஆளு உயிரோட இல்ல. அதே மாதிரி அந்த வீட்லயும் ஒரு நாயும் கொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஓல்டன் இது ஒரு சின்ன பசங்க வேலையா இருக்கும்னு நினைச்சா. அந்த போட்டோ எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான், இல்ல இந்த தடவை பாதிக்கப்பட்டவங்க நல்ல திடகாத்திரமா
திடகாத்திரமா இருக்காங்க. இதை ஒரு சின்ன பையனால பண்ணவே முடியாது. கண்டிப்பா 30 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு ஆளா தான் இருக்கணும். பொண்டாட்டியை பிரிஞ்சவனாவோ இல்லைன்னா காதல்ல தோத்தவனாவும் இருக்கலாம். அந்த கோவத்துல இது மாதிரி வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி வயசுல உங்களுக்கு யாராவது சந்தேகம் வந்து நீங்க விசாரிச்சோ இல்ல அவங்க உங்கள்ட்ட வந்து விசாரிச்ச ஆளுங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஓல்டன் கேட்டா. ஆமா, ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து விசாரிச்சான். போலீஸ்கிட்டே வந்து ஏதாவது க்ளூ கிடைச்சதா, அங்க என்ன நடந்தது அப்படின்னு ரொம்ப நேரமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஓல்டனுக்கு எட் கெம்பர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அந்த வீட்டுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே அங்க கிளம்பி போனாங்க. வீட்டுக்கிட்ட கார் போனதுக்கு அப்புறமே அவன் வெளியே தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவங்க வீட்டு கதவை தட்டினதுக்கு அப்புறம் வெளியில அவங்க அம்மா வந்தாங்க. வந்த உடனேயே என்னடா பண்ணி தொலைச்ச, ஏன்டா இந்த போலீஸ்லாம் என் வீடு தேடி வந்திருக்கு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. இவனை பெத்ததுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே கிடக்குறா. அந்த வீட்டுக்குள்ள போனதுமே 2 பேரும் ஒன்னு கவனிக்கிறாங்க. அங்கே நாய்க்கான சங்கிலி கிடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வீடே ஒரு நாத்தம் பிடிச்சு ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கூட சுத்தமே இல்ல. இவன் என்னன்னா அப்படியே பயந்து போய் ஒரு மூலையில ஒடுங்கி போய் நடுங்கிட்டு நிக்கிறான். அந்த அம்மா கத்துறத பார்த்து வந்த 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் அவங்க அம்மா முன்னாடி வாயவே திறக்க மாட்டான்னு. அதான் சாதுரியமா அவனை வாடா ஒரு தம் அடிக்கலான்னு சொல்லி நைஸா வெளியில கூட்டு வந்துடுறாங்க. ஏஜென்ட் மெதுவா வந்துட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல அவங்க அம்மாவை பத்தி கிண்டலா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவனோட பர்சனல் லைஃபுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. இவனுக்கு 20 வயசு இருக்கும் போதே ஒரு பொண்ணு கூட லவ் இருந்திருக்கு. அந்த பொண்ணு கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா தலையிட்டு அந்த பொண்ணோட பெத்தவங்களை மிரட்டி அபாஷன் பண்ணிருக்கா. அந்த பொண்ணையும் இவனையும் அந்த வயசுலயே பிரிச்சு விட்டுருக்கா. இப்ப வரைக்கும் அவன் அதை நினைச்சு ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கான். அதுக்கப்புறம் ஓல்டன் அவன் கையில காய இருக்கிறத நோட் பண்ணான். அவன் அதுக்கு மரக்கட்டியில இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு மலுப்பலா ஒரு பதில சொன்னான். இது ஏதோ சண்டையில வந்த காய மாதிரில இருக்கு அப்படின்னு ஓல்டனும் கேட்டா. அதுக்கப்புறம் அவன் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்பதான் அந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ஆளை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிச்சான். அவங்க அம்மா இப்பதான் புதுசா ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்களாம். அவன் அவங்க அம்மா ரூம்ல தான் தங்கி இருக்கான் அப்படின்ற விஷயத்த அவன் சொன்னான். இங்கதான் ஓல்டன் அவனோட மைண்ட் கேம ஆரம்பிச்சான். உன்னோட காதலை பிரிச்சு உன் குழந்தைய கலைக்க வச்சு உன் அம்மா இப்போ ஒரு புது ஆளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்திருக்காளே, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? பக்கத்து ரூம்ல அவங்க 2 பேர் இருக்கும்போது சத்தம்லாம் கேட்குமேடா, அப்ப எப்படி உனக்கு கோவமே வராதா? அப்பதான் ஹோல்டன், என் அம்மா மட்டும் இது மாதிரிலாம் விஷயம் செஞ்சிருந்தா நினைச்சுக்கோ, நடக்கிறதே வேற, நான்லாம் சம கோவக்காரன் அப்படின்னு ஹோல்டன் சொன்னான். எப்படி உன்னால மட்டும் இப்படி பொறுமையா இருக்க முடியுது? சரிடா, உன்னால அவங்கள அடிக்கதான் முடியாது, நீ சண்டை கூட போட மாட்ட, இதுக்கெல்லாம் எங்க ஊர்ல பொட்டத்தனம் தான் சொல்லுவோம் அப்படின்னு அவனை ஏத்தி விட ஆரம்பிச்சான். நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் ஒன்னும் கோலையோ பொட்டையெல்லாம் இல்ல. இப்பதான் அவன் லைட்டா பிரஷர் குக்கர் மாதிரி அப்படியே பொங்க ஆரம்பிச்சான். இன்னும் கொஞ்சம் நொன்னோம்னா வெடிச்சிருவான்னு இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. அம்மா மேல கை வைக்க முடியாது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட உன்னோட கோவம் என்னைக்காவது எல்லை மீறி இருக்கா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னான். அவங்க கிட்ட இல்லனா அப்ப உன்னோட கோவத்தை வேற யார்கிட்டயே காட்டியிருக்க, யார்கிட்ட காட்டின அப்படின்னு கேட்டான். ஒரு வழியா அந்த கொலைய நான் தான் பண்ணேன்னு அவன் ஒத்துக்கிட்டான். இவனோட அம்மா மேல இருக்கிற கோவத்தை அவங்க வயசுல இருக்கிற மத்த பெண்கள் மேலயும், முக்கியமா நாய் வளர்க்குறவங்க மேலயும் காட்டியிருக்கான். இந்த கேஸை முடிச்சதுக்கு முக்கியமான காரணமே எட் கெம்பர் கேஸும் இந்த கேஸும் ஒரே மாதிரி தான். இவனையும் விட்டிருந்தா இந்த ஊர்ல பாதி கிழவே சாவடிச்சிருப்பான். ஆனா இவங்களோட புத்திசாலித்தனத்தால அவனை பிடிச்சிடுறாங்க. திரும்பவும் எட் கெம்பரை பார்க்க போனாங்க. இந்த முறை கையில ஒரு டேப் ரெக்கார்டரோட நிறைய ஜென்ரலா பேச ஆரம்பிச்சாங்க. எட்டு திடீர்னு சினிமா பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறான். சினிமால காட்டுற கொலைகளையும் நிஜத்தையும் கம்பேர் பண்ணி பேசுறான். சினிமாவில குத்துனா உடனே செத்துடுறாங்க, ஆனா நிஜத்துல பிளட் பிரஷர் குறைஞ்சி மெதுவா தான் செத்து போவாங்க. இதெல்லாம் கூட தெரியாம சினிமா எடுத்துட்டு இருக்காங்கன்னு ரொம்ப கலாச்சி கூலா பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் கழுத்தா இருக்கணும்னா இந்த காதுல இருந்து இந்த காது வரைக்கும் அறுக்கணும், அப்பதான் அவன் சீக்கிரமாவே சாவான் அப்படின்னு ஓல்டனோட கழுத்தை காட்டி கை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அப்பதான் ஓல்டன், உங்க அம்மாவை கொன்ன சரி எதுக்கு அப்படி தலைய செதைச்ச அப்படின்னு கேட்டான். அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க, அவங்க வாயை நிரந்தரமா மூடத்தான் அப்படி செஞ்சேன். அந்த நிமிஷம் நானே கடவுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாரு வாழணும் சாகணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் ஒரு வேட்டைக்காரன் மாதிரி அவங்கள போட்டு தள்ளனேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் அவங்க 2 பேருமே பிசா சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா இவங்க இன்னொரு ஊர்ல ரசல் அப்படின்ற ஒரு கில்லரை பார்க்க போறாங்க. இவனுக்கு 7 வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிட்டு இருக்காங்க.
அவங்க அம்மா வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி போக அவங்க அப்பனும் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். சொந்த அப்பனும் இவனை ஏத்துக்க விரும்பல. அவனோட ஸ்டெப் ஃபாதர்கிட்டயும் இவனுக்கு ப்ராப்பரா ஒரு அடைக்கலம் கிடைக்கல. இப்படி அன்பு கிடைக்க வேண்டிய வயசுல வெறுப்பு மட்டுமே அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவனோட 14 வயசுல வீடு புகுந்து திருடுறது, வழிப்பறி பண்றது, அதுக்கப்புறம் கார் திருடுறதுன்னு சின்ன வயசுலயே பெரிய பெரிய குற்றங்களை ஈடுபட்டு பண்ண தப்புகளுக்கு ஜெயில அடைக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கான். வெளியே வந்த உடனே அவனோட காதலி இவனுக்கு ஒரு பிரேக்கப் லெட்டர் எழுதி அனுப்பி விட்டுருக்கா. ஒரு நாள் தன் காதலி இன்னொரு பையன் கூட இருக்கிறத நேர்ல பார்த்ததும் அவன் வெறியில குடிச்சிட்டு ஒரு கார் பார்க்கிங் லாட்டுக்கு போயிருக்கான். அங்க வேற ஒண்ணு பொண்ணு தனியா நிக்கிறத பார்த்துட்டு அவன் மேல இருந்த வெறுப்பு கண்ணை மறைக்க ஏதோ தும்மல் வர மாதிரி அந்த சமயத்திலேயே அவளை கொலை பண்ண முடிவு பண்ணிருக்கான். அந்த பொண்ணை கடத்திட்டு போகும்போது அந்த பொண்ணு இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக இவனுக்கு ஒத்துழைக்கிற மாதிரியே நடிச்சிருக்கா. அது இவனுக்கு ரொம்ப எரிச்சல் படுத்திருக்கு. இவனை பார்த்து அந்த பொண்ணு பயப்படவே இல்லை. அதனால அந்த பொண்ணை அடிச்சு தண்ணியில முழுகடிச்சு கொண்டு இருக்கான். இன்னொரு பொண்ணை தேடி பிடிச்சிருக்கான். அந்த பொண்ணு இவனுட்டு நிறைய கேள்வி கேட்டதால அவளை அமைதிப்படுத்துறேன்னு கத்தியால குத்தியும் கொண்டு இருக்கான். ஆனா ஒரே ஒரு பொண்ணை மட்டும் விட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இவன்கிட்ட சொல்லியிருக்கா. இவனுக்கு அவனோட அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா இவன் அண்ணனும் கேன்சரால தான் இறந்திருக்கா. சோ அந்த பாதிப்பு அந்த பொண்ணை மட்டும் கொல்லாம விட்டு இருக்கான். இதெல்லாம் இவன் தான் சொன்னா. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா எங்க அப்பா அம்மா மட்டும் என்ன ஒழுங்கா வளர்த்திருந்தா நான் நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பேன். அவங்க பண்ண காரியத்தால் தான் என்னோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. இவனே ஒரு விக்டிம் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச்சை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். இதெல்லாம் கேட்டு இவன் மேல பரிதாபம் வரலாம். ஆனா இவன் பண்ண கொலைகளுக்கும் இதெல்லாம் ஒரு காரணமே இல்லைன்றது நம்ம ஏஜென்ட்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவனை வெறும் ரிசர்ச் மெட்டீரியலா மட்டும்தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வெண்டிக்கிட்ட அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க. அப்பதான் அவ ஒரு விஷயத்த சொன்னான். அந்த பொண்ணு முதல்ல நடிச்சதும் அதுக்கப்புறம் பயந்து ஓடினதும் இதெல்லாம் அவனோட கண்ட்ரோலை மீறி போனதால மட்டும்தான் அவளை அடிச்சு கொண்டு இருக்கா. அதாவது விக்டிம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா ஒரு புது ஆங்கிள் யோசிக்கிறாங்க. இவன்கிட்ட பேசுறது மூலியமா ஓல்டனுக்கும் பில்லுக்கும் 2 முக்கியமான விஷயங்கள் புரிஞ்சது. காதலி பிரிஞ்சு போற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் கூட ஒருத்தனை கொலையாளியா மாத்தோம். ரொம்பவும் பிளான் பண்ணாம எமோஷனல் ஆகி அங்கங்க தடயங்களை விட்டுட்டு போற கொலைகாரங்க இவங்க. புத்திசாலி இல்லைனாலும் ரொம்ப ஆபத்தானவங்க. இவங்கள ஒழுக்கமற்ற கொலையாளிகள் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். அதாவது டிஸ்ஆர்கனைஸ்ட் கில்லர் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹெட்கம்பரை ஆர்கனைஸ்ட் கில்லர் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அவன் எந்த ஒரு பதட்டமே இல்லாம கரெக்டா பிளான் பண்ணி என்ன பண்ணணும்ன்றது முன்னாடியே முடிவு பண்ணி பண்ணக்கூடியவன். எந்த தடையுமும் அந்த இடத்துல விட்டுட்டும் போகவும் மாட்டான். சோ அவனை ஆர்கனைஸ்ட் கில்லர் அப்படின்னு அவனை கேட்டகரைஸ் பண்றாங்க. பில்லுக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. அவன் வீட்டுல சரியா இருக்கிறதே கிடையாது. இவன் வேலைன்னு சுத்திட்டு இருக்கான். அது இல்லாம அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு இப்ப 6 வயசு. அவனை இவங்க 3 வயசுல தத்தெடுத்தாங்க. ஆனா அந்த பையன் யாரு கூடயும் பேசுறது இல்ல, யாரு கூடயும் எந்த விஷயமும் பழகிறது இல்ல. அதனால வீட்டுல ஒரு மாதிரி தனியாவே இருக்கான். இதனால அவனுக்கு ஃபேமிலி டென்ஷன் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது. இப்போ இன்னொரு ஊர்ல இருந்து ஒரு போலீஸ்காரங்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு கேஸ் ஒண்ணு வருது. ஒரு பொண்ணோட பாடி ஒரு குப்பமேட்ல கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணை அடிச்சு தாடைய உடைச்சி உடம்பெல்லாம் கீறி ரொம்ப கொடூரமா அவளோட மார்பகங்களை செதைச்சு வச்சிருக்கான் அந்த பாவி. முதல்ல அவரோட காதலனை போய் விசாரிக்கிறாங்க. அவன் பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா அப்பாவி மாதிரி இருந்தான். போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வேற வச்சிருக்கான். அவங்க 2 பேருக்கும் ரீசெண்டா தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்றான். பயங்கரமா அழுது சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பில்லுக்கு அவன் மேல டவுட் வருது. அவன் பண்றதெல்லாம் பார்த்தா பக்காவா ஆக்டிங் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொன்னான். பக்கத்துல இருக்க போலீஸ்காரன் கூட, சார் அவன் பச்சை புள்ள மாதிரி அழுகுறான், உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா, மனசாட்சி கிடையாதா அப்படின்னு சொல்றான். ஃபுல்லா விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், இவன் பச்சை புள்ளையா எச்ச புள்ளையான்னு தெரியும். நான் ஹெட்கம்பர் மாதிரி நிறைய பச்சை புள்ளைங்களை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் பில்லு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் சந்திச்சாங்க. அம்மா சைட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அவங்க அமைதியா ஒரு சர்ச்சில் சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க சின்ன வயசுலயே ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சவங்க. பையனை இப்ப ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அவனோட அக்காவோட புருஷன் அப்படின்னு சொல்றா. இந்த கேஸ வெண்டிகிட்ட போய் சொல்றாங்க. அவ ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்றா. அந்த பொண்ணோட மார்பகத்தை மட்டும் அவன் தனியா செதைச்சிருக்கானா, அந்த பொண்ணோட கவர்ச்சி அழிக்கணும்னு அந்த கொலைகாரன் நினைச்சிருக்கான். இது ஒரு விதமான வக்கரமான வெறுப்பு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல 2 விதமான ஆளுங்க சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் ஒரு பொண்ணை பாலியல் வன்முறை செஞ்சுட்டானா அவளை அடக்கிட்டான்னு அவன் நினைப்பான். அதுக்கப்புறம் ஏன் அவளை சிதைக்கணும்? இறந்த பிறகும் உடலை சிதைக்கிறவன் பெரும்பாலும் உயிரோட இருக்கும் போது அவனால ஒன்னும் பண்ண முடியலன்ற அந்த தாழ்வு மனப்பான்மையை ஈடுகட்ட தான் அப்படி பண்ணுவான். சோ இங்க நான் 2 பர்சனாலிட்டியை நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னான்.
2 பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அக்கா புருஷனையே விசாரிக்கணும் முடிவு பண்ணாங்க. பில் உடனே அவனோட பின்னணியை செக் பண்ணும் போதுதான் அங்கே ஒரு பெரிய ஷாக்கு. அந்த ஆளு ஸ்கூல்ல படிக்கும் போதே ஒரு பொண்ணை ஸ்பேனரால் அடிச்சு தாக்கியிருக்கான். அதனால அவனை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலையும் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. பில் உடனே லோக்கல் போலீஸ்க்கு போன பட்டு முதல்ல அந்த ஆளை தூக்குங்க, நாங்க வர வரைக்கும் அவனை விட்டுடாதீங்க அப்படின்னு ஆர்டரை போட்டான். அதுக்கப்புறம் அக்கா புருஷனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் என்ன சொல்றானா, சார் அந்த பொண்ணெல்லாம் எங்க குடும்பத்துக்கு செட்டே ஆகாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், அந்த பொண்ணு அவனை நிஜமாலாம் லவ் பண்ணவே இல்லை, என்கேஜ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு மொக்க பையன் சார், அவன் மற்ற விஷயத்துல ரொம்ப வீக்கு. இவன் லோக்கலா வக்கரமா பேசின உடனேயே இவன் மேல 2 பேருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த காதலனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உன் அக்கா புருஷன் உன்னை பத்தி இப்படிலாம் கேவலமா சொல்றானே அப்படின்னு அவன்கிட்ட சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி, அவன் ஒரு பொறாம பிடிச்சவன் சார், அவனுக்கு அவன் மேலேயே ஒரு கண்ணு, எப்பவும் அவளை பத்தியே தான் விசாரிச்சுட்டு இருப்பான். ஒரு வாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தப்போ அவளை என் மடியில உட்கார வைன்னு என்கிட்டயே சொன்னவன் அப்படின்னு அக்கா புருஷன் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திக்கிட்டு இருக்கான். போலீஸ் கொஞ்சம் மிரட்டி பேசுனதும் அவன் குழந்தையாட்டம் அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனோட அக்கா கிட்ட போய் பேசிட்டாங்க. அவளும் எதுவுமே புடி குடிக்காத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த லோக்கல் போலீஸ், நீ உண்மைய சொல்லனா உன் குழந்தைக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவள்கிட்ட மிரட்டிட்டு சொல்லிட்டு வந்துடுறான். அவளும் அடுத்த நாளே பயந்து போய் எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வந்து கொட்டிடுறா. அந்த பொண்ணு காணாம போன அன்னைக்கு நைட் நடந்த கொடூரம் இதுதான். தம்பிக்காரன் கால் பண்ணி அக்கா புருஷனை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கான். அக்கா புருஷனும் அவனோட மனைவி, அதாவது தம்பிக்காரனோட அக்கா, அவளை போன் பண்ணி வீடு துடைக்கிற கிளீனிங் லிக்விட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ அங்க போய் பார்த்தா பாத்ரூம் முழுக்க ரத்தம். அந்த பாத்ரூம் டப்புக்குள்ள தான் அவ செத்து கிடக்குறா. மேல ட்ரெஸ் இருக்கு, ஆனா கீழே தான் ட்ரெஸ் இல்ல. அக்கா புருஷன் அந்த பொண்ணோட உடம்ப ஒரு பொட்டியில சுருட்டி எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருக்கா. அக்கா தான் அந்த பாத்ரூம் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் சொட்டு ரத்தம் இல்லாம தேய்ச்சி தொடச்சிருக்கா. இப்போ மேட்டர் என்னன்னா, 2 பேருமே இப்போ போலீஸ் பீடல் தான் இருக்காங்க. ஒருத்தன் கொலையாளி, இன்னொருத்தன் அந்த கொலைய மறைச்சவன். ஆனா அவளுக்கு யாரு கொன்னதுன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறா. அவன்கிட்ட கேட்டதுக்கு நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அடுத்து அக்கா புருஷன் கேட்டா, எல்லாமே அவன் பண்ண வேலை தான் சார், நான் போய் கிளீன் மட்டும் தான் பண்ணேன், ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்னு பழிய தூக்கி அவன் மேல போட்டான். ஆனா மறுபடியும் அவனை மிரட்டி கேட்டப்போதான் உண்மை வெடிச்சது. அந்த பொண்ணு அக்கா புருஷன் கூட தப்பா நடந்துட்டு இருக்கா, அதை நேர்ல பார்த்துட்டான். அந்த ஆத்திரத்துல தான் அந்த பொண்ணை இவன் முடிச்சிருக்கான். இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே வெண்டிகிட்ட போய் சொன்னாங்க. அந்த ஆடியோக்களையும் போட்டு காட்டினாங்க. கரெக்டா அவ ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னா. அக்காக்காரி பேசும்போது ஏதோ அங்கேயே இருக்கிற மாதிரியே பேசுறா. அதாவது பிளட் பிளாஷிங் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது ரத்தம் தெரிச்சு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலு தெரிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒருவேளை செத்து போகாம உயிரோட இருந்தப்போ அக்கா அங்க போயிருக்கலாம். அப்படின்னா இந்த 3 பேருமே அந்த கொலைக்கு பங்குதாரர்கள் அப்படின்னு சொன்னான். ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆதாரங்கள் வேணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி அந்த பையன் குற்றத்தை அவனே ஒத்துக்கிட்டதால அவனை குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொல்லிட்டாங்க. ஆனா இந்த அக்கா புருஷன்காரன் மேல ஏகப்பட்ட கிரிமினல் ரெக்கார்டு இருந்தும் அவனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுத்து உள்ள போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பையனை விட அந்த அக்கா புருஷன் தான் ரொம்ப கொடூரமானவன். ஒரு மிருகத்தை அரெஸ்ட் பண்ணாம வெளியில விட்டதுக்காக வெண்டிக்கும் ஓல்டனுக்கும் செமகாண்டு. அடுத்தது இவங்க புது சைக்கோவை மீட் பண்ண போறாங்க. இவன் பேரு ஜெரி. இவன் உண்மையிலே ஒரு விஸ்திரமான ஆளுதான். பெண்களோட செருப்பு, முக்கியமா ஹை ஹீல்ஸ் மேல மாப்பிளைக்கு அவ்வளவு வெறி. இவனுக்கு ஸ்கூல் படிக்கும் போதே பெண்களோட ஹை ஹீல்ஸ் எல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு இனம் புரியாத ஈர்ப்புன்னு சொல்றான். அப்புறம் அந்த ஹை ஹீல்ஸ்க்காக கொலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். நிறைய பெண்களுக்கு மாடலிங்னு ஆசை காட்டி அவங்கிட்ட கேமரா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டே போட்டு தள்ளிடுவான். இப்ப ஓல்டன் அவனோட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சான். நீ எதுக்கு கொன்ன, உனக்கு எது ஒன்ன அது மாதிரி செய்ய வச்சதுன்னு வழக்கப்படி அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சான். எதுக்கு நான் இதெல்லாம் உனக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் திருப்பி எதிரி கேள்வி ஆரம்பிச்சான். அது இல்லாம நான் யாரையும் கொல்லவும் இல்லை, நீ போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலம் அப்படின்னு ஓல்டன் கேட்டான். அது போலீஸ் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து பொய் சொல்ல சொன்னாங்க, நான் அப்படியே சொல்லிட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். என்னடா இவன் எல்லாத்தையும் திருப்பி பேசிக்கிட்டு இருக்கான்னு பில்லுக்கு சமகோமாயிடுறான். அப்ப இந்த போட்டோலாம் நீ எடுக்கலையா அப்படின்னு போட்டோவை அவன் முகத்துக்கு நேரா காட்டினான். ஏண்டா உன் வீட்டுக்கு புக் விற்க வந்த பொண்ணை அவ ஐல்ஸ் போட்டிருந்தான்றதுக்காக அவளை கொண்டு இருக்க, அத போட்டோ வேற எடுத்திருக்க, அதுல ஒரு போட்டோல உன் முகர வேற தெளிவா தெரியுது, நீ பெரிய போட்டோகிராஃபராடா அப்படின்னு அவனை பயங்கரமா கிண்டல் பண்ணி விட்டுறான். அப்பதான் டக்குன்னு இவன், எனக்கு சுகரு பிபி மாத்திரலாம் போடணும், உங்க கேள்விகளை என்னால பதில் சொல்ல முடியாது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் கிளம்புறேன், அப்பதான் நீங்க கிளம்புங்க நானும் கிளம்புறேன் அப்படின்னு டென்ஷன் ஆன மாதிரி உள்ள போகும்போதே அவன் ஒண்ணு சொல்லிட்டு போறான். கெம்பர் உங்களை எல்லாமே முட்டாளுங்கன்னு சொன்னது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறான். அப்பதான் பில்லு வெளியே வந்துட்டு, என்னோட கிறகண்டா இவனுங்க மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு அவனும் கோவத்திலேயே வெளியே வரான்.
2 பேருமே அவங்க ஒரு ஃபிளைட்ல கிளம்புனாங்க. இப்பதான் அவங்க இந்த எட்டு நம்ம கிட்ட அவ்வளவு நல்லா பேசினானே, அவன் நிஜமாவே நம்மள முட்டாள்னு நினைக்கிறானா, இவனுக்கு ஏதாவது குரூப் வச்சிருக்காங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது தான் ஒரு பேசஞ்சர் அங்கே வந்து நின்னுட்டு என்னோடது மிடில் சீட் அப்படின்னு பில்லு கிட்ட கேக்குறான். பரவாயில்ல சார், நீங்க என்னோட சீட்ல உட்காருங்க அப்படின்னு சொன்னான். என்னோட சீட்ல தான் என் சீட்டை நான் பார்க் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். இதெல்லாம் பேசி ஒன்னும் ஆகாதுன்னு பில்லும் கார்னர் சீட்ல வந்து உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஜெரி கில்லரோட மர்டர் போட்டோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பயங்கரமான போட்டோஸா இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பில்லு ஓல்டனை கொடுக்க, ஓல்டன் அதை பார்த்துட்டு இவன்ட்ட கொடுக்கன்னு நடுவுல உட்கார வச்சுட்டு இவனுக்கு 2 பேருமே அந்த கொடூரமான கொலைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல இருந்தவன், அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே நான் கார்னர் சீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு பில்லு கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் பில்லு, எனக்கு இங்கதான் கால் நீட்டுறதுக்கு வசதியா இருக்குது, நீ உன் சீட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். 2 மான்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல பாவமா உட்காந்துருக்கான் அவன். வெண்டிக்கிட்ட இவங்க என்னென்ன பேசினாங்க அந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் வெண்டி ரொம்ப ஈஸியாவே சொல்லிடுறா, நீ இவனை போய் மீட் பண்ணும் போதே அவன் கெஸ் பண்ணிருப்பான். எட்டு இவனுக்கெல்லாம் சீனியர்ன்றதால அவன் சும்மா கெஸ் பண்ணி உன்கிட்ட சொல்லியிருப்பான். நீ அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து வாயை திறக்கவை அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு வெண்டி கிளம்புனான். பில்லு ஜெரியோட X5க்கு கால் பண்ணி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறான். ஆனா அவளுக்கு கால் பண்ண அடுத்த நிமிஷமே அவனை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, நான் இப்பதான் ஒரு வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறா. ஓல்டன் அவனோட காதலி டெபியை கூட்டிட்டு ஒரு செருப்பு கடைக்கு போனா. அங்க போன உடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. மறுபடியும் ஜெரிய பார்க்க போறாங்க. இந்த தடவை வெண்டி சொன்ன மாதிரியே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறாங்க. அவன் கை விலங்க கட்டி போடாம ஃப்ரீயா விட சொல்றாங்க. அது இல்லாம அவனுக்கு ஒரு சிகரெட்டை கொடுத்து பத்தவும் வைக்கிறாங்க. பில்ல கொஞ்சம் அநாகரிகமா பேசினான். அப்பதான் பில்லும் பதிலுக்கு, உன் பொண்டாட்டி உன்னை குட்டின்னு செல்ல பேர் வச்சுதான் கூப்பிடுவாளாமே, நீ என்ன குட்டியா வாடா இருக்க, பொம்பளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நிப்பியாமே, நிஜமா? இதை கேட்ட ஜெரி செம்ம டென்ஷன் ஆகி ஜெயிலரை கூப்பிடுறான். அப்பதான் ஓல்டோன சீக்ரெட் வெப்பனை எடுத்தான். அந்த பெண்களோட ஐயல் செருப்பை டேபிள் வச்சதுமே ஜெரி கண் அப்படியே பிரகாசமாயிடுச்சு. மயங்கி போய் திரும்ப வந்து அதே இடத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சான். ஏதோ மயக்க மாத்திரை கொடுத்த மாதிரி கடகடன்னு அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடறான். அப்பதான் அவன், எனக்கு 5 வயசுல இருக்கும் போதே ஐயில்ஸ் மேல பயங்கர ஆசை. ஒரு வாட்டி அந்த ஐயில்ஸை போட்டு நடக்கிறத எங்க அம்மா பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயில்ஸ் எடுத்துட்டு போய் என் கண் முன்னாடியே எரிச்சிட்டாங்க. எனக்கு சமகம் வந்துருச்சு. அது இல்லாம நிறைய வாட்டி அவங்க தான் எனக்கு பொம்பளை புள்ள தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இந்த நாய் வந்து எனக்கு பிறந்துருச்சு அப்படின்னு என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த ஈல்ஸை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஓல்டனு அவன் லவ்வர் டெபியை பார்க்க போறான். அப்புறம் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவட்ட சொல்லிட்டு இருந்தா. அன்னைக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்த ஒரு புது செருப்பை அவ போட்டுட்டு வந்து நிக்கிறா. ஆனா ஓல்டனுக்கு ஜெரிக்கு வாங்கி கொடுத்த அந்த செருப்பு தான் அவனுக்கு ஞாபகத்து வருது. அதனால அவ கிட்ட வந்தாலும் அவளை தள்ளி விட்டுட்டு வெளியே போயிடுறான். ஓல்டன் இது வரைக்கும் நிறைய கில்லர்ஸை பார்த்து ப்ரொஃபைல் பண்ணதுல ஒரு விஷயம் மட்டும் காமனா இருந்தது. சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதோ ஒரு மனப்பிறழ்வு தான் அதுக்கு காரணமா இருக்குது. அந்த புரியாத வயசுல சேர்ந்த அந்த வன்மம் அது அப்படியே ஆறாம போனதுதான் அவங்கள ஒரு மிருகமாவே மாத்திருக்கு. அதனால அவன் சில எலிமெண்டரி ஸ்கூலுக்கெல்லாம் போய் அந்த சின்ன பசங்கள்கிட்ட பேசி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல போயிட்டு மிருகங்களை வதைக்காதீங்க அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிச்சு குட் டச் பேட் டச் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கிறான். ஏன்னா சின்ன வயசுல ஒருத்தன் வாயில்லாத ஜீவனங்களை துன்புறுத்துறதால பின்னாடி ஒரு பெரிய கிரிமினலா மாறத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த விதைய மொழியிலே கிள்ளி எறியணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அங்க இருக்க ஒரு டீச்சரு இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஓல்டனை கூப்பிட்டு ஒன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அடிக்கடி பசங்களை ரூமுக்கு கூப்பிட்டு அவங்க பாதத்துல கிச்சு கிச்சு மூட்டுறாரு. அப்படி யாராவது அவர் பண்றதை தாங்கிட்டா அவங்களுக்கு 5 சென்ட் காசு கொடுக்குறாரு. இது ரொம்ப வருஷமாவே நடக்குது. ஆனா யாருமே ஆக்ஷன் எடுக்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் தான் ஓல்டன், இது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க, நீங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறாங்க. அடுத்த நாள் ஓல்டன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். ஆனா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர், சும்மா கிச்சு கிச்சு மூட்டுறதுக்காக தான் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணவே முடியாது பாஸ் அப்படின்னு சொல்லிடுறான். பில்லும் இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், நீ இதுல தலையிடாதன்னு ஓல்டனுக்கு அறிவுரை சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸ்மித் அப்படின்ற ஒரு ஆளை டைப்பிஸ்ட் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓல்டனுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. ஏன்னா அவன் பாஸோட ரெஃபரன்ஸ்ல வேலைக்கு சேர்ந்தவன். சோ இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மேலிடத்துல சொல்றதுக்கு தான் இவனை ஆள் வச்சிருக்காங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஓல்டனும் சில பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டதுக்கு, ஆமா அந்த ஹெட் மாஸ்டர் ஒரு மாதிரி தான் பண்றான், நாங்களும் நிறைய வாட்டி சொல்லிட்டோம், ஆனா அந்த ஆள் கேட்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சில பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு போறான். பத்தாக்கரைக்கு ஓல்டனும் ஸ்ட்ரெயிட்டா அந்த ஹெட் மாஸ்டர் ரூம்
ரூமுக்கே போய் இனிமேக்கு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ஹெட் மாஸ்டர் கடுப்பாகி, நீங்க எப்ப பார்த்தாலும் கிரிமினல் யோசிச்சுட்டு எல்லாரையும் தப்பா பாக்குறீங்க அப்படின்னு திட்டி அவனை வெளியே அனுப்பிடுறாரு. 2 நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு போன் வருது. 15 வருஷமா ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தவரை இந்த குற்றத்தை சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க. இந்த முடிவை ஆடியன்ஸ் கிட்டே விட்டுறாங்க. சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்கள காலில் டிக்லிங் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலேயே அவர் விளையாட்டுக்கு தான் பண்றாரா இல்ல இது தவறான நோக்கத்துல அவரு தொட்டாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இல்ல ஓல்டன் கிரிமினல்ஸ் மைண்ட படிச்சு அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டானா, இது எல்லாமே ஆடியன்ஸ் தான் பதில் சொல்லணும், அப்படியே விட்டுறாங்க. அடுத்தது ஓல்டனும் பில்லும் ரிச்சர்ட் ஸ்பெக் அப்படின்ற ஒரு ஆளை பார்க்க போறாங்க. இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். கையில ஒரு பறவையை வச்சுக்கிட்டே பில் கேட்கறதுக்கெல்லாம் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமையே சீன் போட்டுட்டு இருக்கான். பெருசா அவங்களுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. இவன் ஒரு கிளினிக்குள்ள பூந்து 8 நர்ஸை அடிச்சு கொன்ன ஒரு மிருகம். அப்பதான் ஓல்டன் கேள்வி கேட்கறான், ஏன் அவங்கள கொன்ன, உனக்கு என்னதான் நோக்கம், நீ ஏதாவது போதையில இருந்தியா அப்படின்னு கேட்கறான். நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எந்த டீடைல்ஸும் அவங்களுக்கு கொடுக்க இவன் மறுத்துறான். அப்பதான் ஓல்டன் வழக்கமான பாணியில அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சான். அந்த 8 டேஷ் குட்டிகளையும் ஏண்டா கொன்ன அப்படின்னு கேட்டான். இத சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் முகத்துல சிரிப்போட ஓல்டனை பார்த்தான். நீயும் இந்த பக்கம் இருக்க வேண்டிய ஆளுதான்டா, நீ எப்பியவா மாறிட்டியா அப்படின்னு அவன் கேட்கறான். நீ எப்பறம் 8 பேரையும் கெடுத்த, நைட் என்ன சாப்பிட்டுட்டு போன அப்படின்ற அளவுக்கு ஓல்டன் அவன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடறான். அந்த 8 பேர்ல ஒருத்தையும் மட்டும் தான் நான் கட்டாயப்படுத்தி கெடுத்தேன், மத்தவங்களாம் நான் கெடுக்கவே இல்லை, மத்தவங்கள தான் நான் கொல்ல மட்டும் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். நீ அவங்க கொன்னதுக்கு நீ கொஞ்சம் கூட வருத்தமே படலையா, இன்னும் நீ செஞ்சது கரெக்ட்னு தான் நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப கடுப்பாய் எந்திரிச்சு அவன் கையில இருந்த அந்த பறவைய அந்த ஃபேன்ல தூக்கி போட்டு கொல்றான். நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவங்களுக்கு சாவை நான் கொடுத்தேன், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்கிட்ட காரணம்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அப்பதான் பில்லு, வெண்டி மட்டும் இந்த பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுனது அவ கேட்டானா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஓல்டன் அந்த புது ஆள் ஸ்மித் கிட்ட சொல்லி, நீ அந்த ஆடியோ டைப் பண்ணும்போது ஆடியோ சரியில்லை, சரியா கேட்கல அப்படின்னு அதுல டைப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறான். இத படிச்ச வெண்டிக்கு ஒரு டவுட் வந்து அந்த டேபிள்ல மறைச்சு வச்சிருந்த அந்த டேப்பை எடுத்து போட்டு கேட்டுடுறான். இப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் இப்ப அவங்களுக்கு ஒரு கேஸ் வருது. ஒரு 12 வயசு பொண்ணு ஸ்கூல் பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு வரும்போது கடத்தப்பட்டு கொடூரமா கொல்லப்பட்டிருக்கா. அவளோட உடம்பு வீட்டுல இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துல காட்டுல கிடைச்சிருக்கு. ஓல்டன் இப்போ பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டான். அந்த போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கொலையாளி எப்படி இருப்பா, ஏன் அது மாதிரி பண்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான். அந்த கொலையாளி கொன்னதுக்கு அப்புறம் அந்த முகத்தை மஞ்சள் கலர் கோட்டால மூடி வச்சுட்டு போயிருக்கான். இது எதை காட்டுதுன்னா, அவனுக்கு அந்த கொலையை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்திருக்கான். அது அவன் அவமானமா நினைச்சதால் தான் அப்படி மூடி வச்சுட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு பயந்து அழ ஆரம்பிச்சிருக்கா, அதனாலதான் அவளை கொலை பண்ணிருப்பான். அவளை கெடுக்கிறது வேணா அவனோட பிளானா இருக்கலாம், ஆனா கொல்றது அவனோட பிளானா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணை கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கான். சோ இந்த ஆளு கண்டிப்பா 20-30 வயசு ஆளா இருக்கலாம். பொண்டாட்டியோ காதலியோ பிரிஞ்சவனா இருக்கணும். இவன் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட், அதாவது பிளான் பண்ணாமையே சான்ஸ் கிடைக்கும் போது கொலை பண்ற ஒரு கொலைகாரனா இருக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. ஓல்டன் பில்லும் சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல புதுசா மரக்கிளைகள்லாம் வெட்டப்பட்டு இருக்கு. அதை விசாரிச்சப்போ மரம் வெட்டுற டீம்ல இருக்கிற டேரன் அப்படின்ற 24 வயசு பையன் மேல சந்தேகம் வருது. ஏன்னா இவன் இதே மாதிரி கேஸ்ல ஏற்கனவே போலீஸால விசாரிக்கப்பட்டிருக்கான். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு பக்கம் மனித உரிமை கமிஷன் கிட்ட ஏஜென்ட் ஓல்டன் தன்னை மிரட்டி மனரீதியா துன்புறுத்தினாரு அப்படின்னு 8 நர்ஸை கொன்ன ரிச்சர்டு புகார் கொடுத்திருக்கான். ஏஜென்ட் பில்லும் ஓல்டன் அப்புறம் ஸ்மித் 3 பேரையும் ஹியூமன் ரைட்ஸ் வந்து விசாரிச்சாங்க. ஓல்டன் பயன்படுத்தின கேவலமான வார்த்தைகளை பத்தி கேள்வி கேட்டாங்க. உண்மையை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த கெட்ட வார்த்தைகளை நீக்கிட்டு ஒரு போலியான டிரான்ஸ்கிரிப்ட தான் கொடுத்திருக்காங்க. அந்த டேப்பை நாங்க அழிச்சிட்டோம், அதை திரும்ப வேற யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பொய்யை அங்கே சொல்லிடுறாங்க. அப்பதான் வெண்டி, நம்ம பண்றது தப்பு, ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நம்ம உண்மையை சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஓல்டன், அழுக்கான இடத்துல இருக்கிற பொருளை எடுக்கணும்னா நாமளும் கொஞ்சம் அழுக்காகி தான் ஆகணும் அப்படின்னு தன்னோட செயலை நியாயப்படுத்தினான். ஆனா ஸ்மித் யாருக்கிட்டையும் சொல்லாம ரிச்சர்ட் பேசின அந்த ஒரிஜினல் ஆடியோவை ஹியூமன் ரைட் கமிஷனுக்கே அனுப்பி விட்டுறான். இந்த எட் கெம்பர் ஓல்டனை மறுபடியும் மீட் பண்ணணும்னு லெட்டர் எழுதியிருக்கான். அவன் கூட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறதா அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான்.
அந்த மரவெட்டி டாரன் லைட் டிடெக்டர் டெஸ்ட் எல்லாம் அவனுக்கு சாதகமா வந்திருக்க வேற எந்த பிசிக்கல் எவிடன்ஸும் இல்லாதால அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை லைட் டிடெக்டர் டெஸ்ட் எல்லாம் வச்சு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அது இல்லாம லைட் டிடெக்டர் டெஸ்ட் எல்லாம் எப்போ ஒர்க் ஆகும்னா நம்ம கேட்கிற கேள்விகள்ல தான் அது ஒர்க்கே ஆகும் அப்படின்னு சொன்னான். அப்பதான் ஓல்டன், முடிஞ்சா நான் கேட்கிற கேள்விக்கு அவனை பதில் சொல்லுங்க, அப்ப அந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சவால் விட்டான். அந்த போலீஸ்காரனும் நான் பர்மிஷன் வாங்கி தரேன், நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பில்லும் ஓல்டனும் அவசரமா அங்க போய் இறங்கினாங்க. அவனோட பிளான கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சான். அவனை வரவழைச்சு 1 மணி நேரம் அவனை காக்க வைங்க. அவன்கிட்ட ஏதோ நம்ம சும்மா தான் பேச போற மாதிரி அவனுக்கு தோற்றத்தை உருவாக்கி அவனை பயப்படாம வர வச்சு டாக்டரோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது வர ஒரு விதமான பதற்றத்தை அவனுக்கு தரணுங்கிறது தான் ஓல்டனோட எண்ணமே. அப்புறம் அவன் முன்னாடி ஏகப்பட்ட ஃபைல்களை குமிச்சு வைங்க, அவன் ஜாதகமே நம்ம கிட்ட இருக்குன்னு அவன் டேபிளை பார்த்து அவன் நம்பணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ், தொப்பி, அவன் பயன்படுத்தின அந்த கல்லு எல்லாத்தையும் அந்த ரூம்ல வைங்க. இப்படித்தானே அவன் ஐஎஸ் கொலைகாரனை ட்ராப் பண்ணி விஷயத்தை வாங்கினா அந்த விஷயத்தை தான் இப்ப அவன் பயன்படுத்த. இப்ப அவனை கூட்டிட்டு போய் மெல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓல்டன் ஒரு பெரிய ஃபைலை வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டான். அப்பதான் ஓல்டன், நீ மரத்து மேல வேலை செஞ்சப்போ அந்த தெருவே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே, லிசா போறது வரது நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்டான். முதல்ல அவன், நான் எதையுமே பார்க்கல, என் வேலையை மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ மட்டும் தான்ப்பா ஒரே ஐ விட்னஸ், சோ கொஞ்சம் ட்ரை பண்ணி எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. நீ சம்பவம் அன்னைக்கு எதுவும் பார்க்காம இருந்திருக்கலாம், அந்த வாரத்திலேயே நீ எப்பயுமே அவளை பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டான். கொஞ்சம் யோசிச்சு, ஆமா 1-2 தடவை அவளை பார்த்திருக்கனே. ஓல்டன் அப்பதான், பின்னாடி பார்த்து சொல்லு, அந்த ட்ரெஸ் போட்டா இருந்தா அப்படின்னு கேக்குறான். ஆமான்னு அவனும் சொல்றான். காலையில நான் வேலைக்கு வருவேன், அப்ப அவ பஸ் ஏறுவா. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இருக்கும். சாயங்காலம் ஒரு 3:30 மணி நான் வேலையை விட்டு போகும்போது அவளை வருவா, நான் பார்த்திருக்கேனே அப்படின்னு இப்ப பேச்ச மாத்தி சொல்றான். நீ வேற யாராவது வித்தியாசமான ஆளுங்க அந்த இடத்துல பாத்தியா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு தெரியாம ஓல்டன் ரெக்கார்ட் பண்றத இப்ப ஸ்டாப் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் வழக்கம் போல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை பத்தி எல்லை மீறி பேச ஆரம்பிச்சான். அந்த ட்ரெஸ்ல அவளை பார்க்க ரொம்ப கவர்ச்சியா இருந்தால, அவன் அந்த ட்ரெஸ் போடுக்கும் போது பெரிய பொண்ணு மாதிரில தெரியறா. கொஞ்ச நேரத்துல ரொம்பவும் டீப்பா அந்த பொண்ணை வர்ணிக்க தொடங்கினான். அவனுக்கு தூண்டிலையும் போட ஆரம்பிச்சான். யாடா பெண்களுக்கு 18 வயசு மேஜர்னு சொல்றது, நம்ம சட்டத்தை மாத்தணும், 14 வயசே நல்லதண்டா தலுக்கா இருக்காளுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு அவனும், இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் சீக்கிரமே வளர்ந்துடுறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிறான். ஓல்டன் அத்துமீறி பேசுறத பார்த்த போலீஸ்காரன், நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அவன், இந்த ஏஜென்ட் பேசுறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு அவன் சொன்னான். ஓல்டன் பேசுறத பார்த்தா எனக்கு தாண்டா பிரேக் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பிரேக்க போட்டாங்க. ஓல்டனை கூப்பிட்டு, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் ப்ரொஃபஷனலிசமே கிடையாது அப்படின்னு அவன் சொன்னான். எதுவுமே இங்க ரெக்கார்ட் ஆகல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வாயிலே அவன் ஒத்துப்பான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். மறுபடியும் பேச்ச ஆரம்பிச்சாங்க. நீ இவ்வளவு ரொம்ப அழகா இருக்கேடா, உன்னை பார்த்து அந்த பொண்ணு கை கூடியா காட்டல, இந்த காலத்துல இதெல்லாம் தப்பே இல்லப்பா, நானும் தான் இது மாதிரிதான் செஞ்சிருக்கேன். அப்பதான் அவன் டக்குன்னு, ஆமாமா ஒரே வாட்டி என்னை பார்த்து கை காட்டினா, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னை பார்த்து சிரிச்சாலே அப்படின்னு பேச ஆரம்பிச்சான். அப்படின்னு உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா உளர ஆரம்பிச்சான். கடைசியா ஓல்டன் அபிஷியலா கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். டேப் ரெக்கார்டர் ஸ்டார்ட் பண்ணான். ரத்தம் அடைஞ்ச அந்த எல்லோ ஜாக்கெட்டை அவன் கண் முன்னாடி காட்டினாங்க. ஆனா அவனோட கண்ணோ அந்த கல்லு மேலேயே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவன் ஒரு ஹிப்னாட்டிக் நிலைமையில இருந்தானே சொல்லலாம். நீ அவளை பஸ்ல இருந்து பிக்கப் பண்ணும்போது அவ இந்த மஞ்சள் ஜாக்கெட் போட்டிருந்தாளா, அந்த இடத்துல அந்த ரத்தம் ஃபுல்லாவே செதறி கிடந்தது, அவளோட ஸ்கல்லு நசுங்கி போய் இருந்தது. அது மாதிரி தலையில பலமா அடிச்சு ரத்தம் செதறிச்சுன்னா அது காத்துலயே பரவும். அது உன்னோட காதுக்குள்ளயும் நகத்துக்குள்ளயும் போய் உன் தலைமுடியில கூட அது இருக்கும். நீ எவ்வளவு கழுவுனாலும் அது போகாது. உன் மேல ஒரு சொட்டு கூட படாம நீ அங்க இருந்து வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னா ஓல்டன். நகத்துல கூட கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, அதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேக்குறான். பில்லு, அது வேணா, கண்டிப்பா அவன் காது இடுக்குல கிளீன் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படியே 2 பேரும் ரவுண்டு கட்டி லைஸா கேட்க ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்பெக்டர் இப்பதான் அவனே இன்ட்ரெஸ்டா உள்ள வந்தான். கண்டிப்பா இப்பவே பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னான். அப்பதான் பில்லு, நீ ரொம்ப அமைதியா இருக்க, இப்ப நீ எதுவுமே பேசல, தப்பு செய்யாதவன் கத்துவான், அவன் நிரபராதின்னு வாதாடுவான், தப்பு செஞ்சவன் அமைதியா இருப்பான், நீ இப்ப ரொம்ப அமைதியா இருக்க அப்படின்னு பேசினான். நீ ஏன்டா அந்த கல்லை அப்படியே வச்சு பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஓல்டன் கேட்டான். நீ அந்த கல்லாலதான் அவளை கொன்னுன்றது எங்களுக்கு தெரியும், நீ கொலை பண்ணணும்னு நினைக்கல, ஆனா நடந்துடுச்சு அப்படித்தானே அப்படின்னா. இதை நீ தான் செஞ்சேன்னு எனக்கு தெரியும், ஆனா ஏன் செஞ்சேன்னு மட்டும் சொல்லு. அவனை கேள்விகளால கேட்டு ஒரு கட்டத்துல அவனால இதுக்கு மேல மறுக்கவே முடியாத அளவுக்கு ஆகி அவன் அப்படியே தலையை கீழே போட்டா, அவன் தான் கொன்னா அப்படின்றத அவனே ஒத்துக்கிட்டான்.
இந்த கேஸ முடிச்சதுல அந்த போலீஸ்காரன் ட்ரீட் கொடுத்தான். எப்பா இந்த ட்ரிக்கை எங்களுக்கும் சொல்லித்தாங்கப்பா, நீங்க வேற லெவல் அப்படின்னு அவனை புகழ ஆரம்பிச்சான். எப்படி இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வந்தது? அப்பதான் நாங்க நிறைய சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் நாங்க இன்டர்வியூ பண்ணோம். அதுல ஜெரின்னு ஒரு கில்லர் இப்படிதான் வலைய விரிச்சான், அவனும் மாட்டிக்கிட்டான். சில நேரத்துல நம்ம அம்மா கையில நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது நம்மள்ட்ட கேட்பாங்க, நம்ம கவனம் எல்லாம் நம்ம பிடிச்ச ஐட்டத்துல இருக்கும், அதனால நம்ம ஏதாவது உளறி கொட்டிடுவோம். அது மாதிரி அவனோட கவனம் எல்லாம் அந்த கல்லு மேல இருந்துச்சு. அந்த கல்லை பார்த்து அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போயிருப்பான். அந்த குற்ற உணர்ச்சியில இருக்கும் போது நம்ம கரெக்டான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் உண்மையை தான் சொல்லுவான். இதுதான் அந்த ட்ரிக் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் பேப்பர்ல ஓல்டன் பேரை போட்டு அவனை புகழ்ந்து ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல எட் கெம்பர் ஃப்ரெண்டு ஓல்டன் அப்படின்னு பேர் போட்டிருக்கானுங்க. அப்பதான் பில்லு, இதுல பெருமைப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அந்த ஆளுக்கு அந்த ஊர்ல மரண தண்டனை கொடுத்திருக்காங்களாம் தெரியுமா அப்படின்னு சொன்னான். வெண்டி எப்பவுமே மரண தண்டனைக்கு எதிரானவ. அதுவும் நம்ம யூனிட் ஆளால ஒருத்தனுக்கு மரண தண்டனைக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னு தெரிஞ்சதால அவளுக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்ல. அன்னைக்கு நைட்டு ஓல்டன் அவன் காதலி டேவியா பார்க்க போனான். கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் டேர்ம் சரியில்லாம தான் இருக்கு. முன்னாடி மாதிரி ஓல்டன் அவள்கிட்ட நெருக்கமா பழகிறது இல்லைன்றதுதான் அங்க இருக்க பிரச்சனையே. அன்னைக்கு நைட்டு கூட ஓல்டன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவளும் தனியா கையில கிளாஸோட சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கா. இவன் டின்னருக்கு போகலாமான்னு கேட்டா அவ வேண்டான்னு சொல்லிடுறா. வேற என்னத்த இந்த இருட்டுல யோசிச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு ஓல்டன் கேட்டான். அவ தெரியல அப்படின்னு சொன்னான். இந்த தெரியலன்ற வார்த்தையில நிறைய அர்த்தம் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். நீ தான் மத்தவங்க மைண்ட பயங்கரமா படிச்சு ட்ரைனிங் எடுத்தவனாச்சே, எங்க என் மைண்ட்ல என்ன இருக்கு நீயே கண்டுபிடி அப்படின்னு டேவி சொன்னான். ஓகே, நான் உள்ள வரும்போது நீ எந்திரிக்கவே இல்ல, வானும் சொல்லல, டின்னருக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்ட, கையை கட்டிட்டு இருட்டுல வேற உட்காந்துருக்க, அது ஒரு தப்பான அறிகுறி வேற. நான் வருவேன்னு தெரிஞ்சும் ஒரு கிளாஸ் மட்டும் தான் இங்க இருக்கு, இன்னொரு கிளாஸ் இங்க இல்ல, சோ என்ன நீ பிரேக்கப் பண்ண போறியா அப்படின்னு கேட்டான். அவ எதுவுமே சொல்லல. இவனே ஒரு முடிவு பண்ணிட்டு பாயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். அன்னைக்கு காலையிலேயே எட் கெம்பர் ஜெயில சாகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு விசாரிச்சுட்டு நான் இன்னைக்கு நைட் வரேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறான். இன்னொரு பக்கம் ஓல்டன் கெட்ட வார்த்தை பேசினதும் அந்த கேசட்டும் இந்த ஹியூமன் ரைட் கமிஷன் கையில போயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவன் உள்ள போயிட்டு தைரியமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னோட ரெக்கார்டிங்க நான் தான் ஸ்மித்தை விட்டு கட் பண்ண சொன்னேன், நான் எதிராளியை பேச வைக்கிறதுக்காக சில ட்ரிக்ஸ் பண்ணேன், அந்த பேச்சு தான் இது, உங்களுக்கே தெரியும், அது குற்றம்னா நீங்க என் மேல என்ன ஆக்ஷன் எடுத்துங்க அப்படின்னு போல்டா இங்க சொல்லிடுறான். பில்லு வெளியில தான் நின்னுகிட்டு இருந்தா. நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு பில்லு கிட்ட கேட்டான். அதுக்கு பில்லு நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் அவன் வேலையை பாதுகாக்கிறதுக்கு அவனை போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். வெண்டி தங்கியிருக்க அபார்ட்மெண்ட் பேஸ்மெண்ட்ல ஒரு பூனை ஒண்ணு இருக்கு. அந்த பூனைக்கு இவங்க டெய்லியும் ஒரு மீன் டப்பா வைக்கிறது அவங்களோட பழக்கம். ஆனா ஒரு நாள் போய் பார்த்தா அந்த இடத்துல பூனையை காணோம். அந்த சாப்பாடு டப்பா சுத்தி வெறும் பூச்சிகள் மட்டும்தான் மொச்சிக்கிட்டு இருந்தது. இது கதையோட நேரடியா சம்பந்தப்படலனாலும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஏதோ ஒரு சின்ன பையன் அந்த பூனையை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோணுது. ஏன்னா ஓல்டன் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி விலங்குகளை துன்புறுத்துறது தான் ஒரு கொலையாளி உருவாகிறதோட முதல் படி, அதுலதான் அவங்க ட்ரைனிங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஓல்டன் எட் கெம்பரை பார்க்கறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அங்கே ஒரு விதமான அமைதி இருந்தது. எட் கெம்பர் படுத்திருக்கான், ஓல்டனும் உள்ள நுழையிறான். அதே நேரத்துல பில் அவன் ஒய்ஃபும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க பையனை பாத்துக்கிறதுக்கு ஒரு பேபி சிட்டரை உட்கார வச்சு தான் போயிருக்காங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமே உங்க பையன் பெட்டுக்கு அடியில ஒரு போட்டோ கிடைச்சது அப்படின்னு அந்த போட்டோவை பில்லு கிட்ட காட்டுறா. அதை பார்த்த பில்லும் அவன் ஒய்ஃபும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அது ஒரு மர்டர் கிரைம் போட்டோகிராஃபர். பில்லு அவன் ஒய்ஃபு கிட்ட எப்படி இந்த போட்டோ அவன் கையில வந்துச்சு, நான் தான் என்னோட ரூமை லாக் பண்ணி வச்சு போயினே, யாரை கிட்ட அந்த ரூமுக்குள்ள போறீங்கன்னு அவளை போட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். இது எல்லாமே ஒன்னாலதான், நீ உன் பையன் கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் அந்த ரூமுக்குள்ளேயே ஒளிஞ்சு இருக்கிற, அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்ற ஆதங்கத்துல தான் அந்த ரூமுக்குள்ளேயே அவன் போயிருப்பான். அவன் சில நேரத்துல உன்னோட ஷூவை போட்டே நடந்துகிட்டு இருக்கான், அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றான், இதுதான் இதோட பிரச்சனையே அப்படின்னு அவ ஒரு புது கதையே சொல்றா. நிதானமா அவனுக்கு யோசிக்கும் போதுதான் அவன் பையன் கூட இவன் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அதனாலதான் இது மாதிரி நடக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தான். ஏன்னா அவன் பார்த்த எல்லா கேஸ்லயும் சின்ன வயசுல ஏற்பட்ட காயமும் பெத்தவங்க வளர்ப்பும் தான் காரணமா இருந்தது. பில்லு அவனோட ப்ரொஃபஷனல் லைஃபால அவனோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்ணான். இங்க ஓல்டன் கெம்பர் பார்க்க உள்ள போனா, நான் உனக்கு லெட்டர் நிறைய எழுதுனேன், நீ வரவே இல்லை, அதனாலதான் இந்த டிராமா, இவன் கையை அறுத்துக்கிட்டதே இவன் இங்க வருவான்ற ஐடியாவில தான் அவன் கையே அறுத்துக்கிட்டு இருக்கிறான். உன்னை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன், நான் உண்மையிலே உன்னோட ஃப்ரெண்டா ஓல்டன் அப்படின்னு ரொம்ப சைலண்டா அவன்கிட்ட கேட்டான். ஓல்டன் கொஞ்சம் தடுமாறி, நம்ம வேலை சம்பந்தப்பட்ட வரைக்கும் நண்பர்கள் தானே அப்படின்னு அவன்கிட்ட சமாளிக்கிறான். அது என்ன பிஹேவியரல் ப்ரொஃபைலிங் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுவும் என்ன பத்தி, அதை பத்தி எனக்கு எதுவும் நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதாவது குற்றம் நடந்த இடத்தையும் தனிப்பட்ட குணங்களையும் வச்சு ஒரு குற்றவாளியோட மனநிலையை சொல்றதுதான் இந்த
பிஹேவியரல் ப்ரொஃபைலிங் அப்படின்னு அவனுக்கு விளக்கத்தை சொன்னான். என்ன பத்தி என்ன ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கீங்க, என்னட்டு நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்டான். அது என்னால சொல்ல முடியாது அப்படின்னு இவன் சொல்ல முடியாதா இல்ல சொல்ல மாட்டியா அப்படின்னு லைட்டா வாய்ஸை ஏத்தி சொன்னான். இந்த ஆராய்ச்சியில நாங்க இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கோம், அதனால என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னான். என்னால தானே இவ்வளவு பேர் வந்துச்சு, அப்படி தானே என்னை பத்தி பேப்பர்ல சொல்லியிருக்க, அதனால நீ எனக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியே ஆகணும் ஓல்டன் அப்படின்னா இவன். ஓல்டனும் வேற வழியே இல்லாம கொஞ்சம் பயந்து சொல்ல ஆரம்பிச்சான். நீ ஒரு ஆர்கனைஸ்ட் கில்லர், அதாவது திட்டமிட்டு கொலை செய்யறவ. உன்னோட குற்றங்கள் எல்லாமே பயங்கரமா பிளான் பண்ணி இருந்தது. ஆளை கடத்துறதுக்கு முன்னாடி பல முறை நீ அதை பிராக்டிஸ் பண்ணிருக்க. கடத்துறதுக்கும் உடல் அப்புறப்படுறதுக்கும் உன் வண்டியை பயன்படுத்தி இருக்க. ஓ, இதான் பிஹேவியர் ப்ரொஃபைலிங்கா, சூப்பரா இருக்கு, என்னை பத்தி இவ்வளவுதான் சொல்லுறதுக்கு இருக்கா, இதுக்குள்ளேயே வச்சு அடக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா இல்ல, இது ஒரு குணாதிசயங்கள் மட்டும்தான், இது ஒரு வகைப்படுத்துற ஒரு முறை, அவ்வளவுதான் அப்படின்னா ஓல்டன். உனக்கு ஒன்னு சொல்றேன் கேளு, மனுஷ ரத்தம் ரொம்ப சூடானது. குளிரான நேரத்துல அதிலிருந்து இருந்து ஆவி பறக்கிறத நீயே பார்க்கலாம். யாரோ என் ஃபைல் மேல ஒரு பேனாவை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் அதோட இரும்பு முடியை எடுத்து இப்படி பண்ணிக்கிட்டேன். ஆண்டமான அந்த காலை கீழே வச்சான். நீ கொஞ்சம் பக்கத்துல வந்து பாரு, உண்மையில நான் ஒன்னு செஞ்சிட மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட நைஸா பேசினான். என் வாழ்க்கை முழுக்க யாரும் என் கூட பழகினதே கிடையாது. நான் சின்ன வயசா இருந்தப்போ எங்க வீட்டு சின்ன பூனைங்க கூட என் கூட பழகாதுங்க. இப்படி பேசிட்டே இருக்கும் போதே அங்க இருந்து செக்யூரிட்டி வெளியே போறான். அதை இவன் நோட் பண்றான். டக்குன்னு எந்திரிச்சு அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அவங்க எங்க கூட பழகாததாலதான் அவங்க கொல்றது மட்டும்தான் எனக்கு ஒரே வழியா இருந்தது, அதனாலதான் அவங்கள கொன்னேன். அது என்னோட இப்போ ஆத்மாக்குள்ள கலந்துருச்சு. இப்போ அவங்க எல்லாருமே என்னோட ஆத்மா மனைவிகள். அவங்க இன்னும் என் கூட தான் இருக்காங்க. அவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப சைலண்டா சொல்லிக்கிட்டு இருந்தான். இத்தனை நாளா இவங்க ரெண்டு பேரும் ஜெயில ஒரு டேபிளுக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் தான் உட்காந்து பேசியிருப்பாங்க. கார்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டேபிள் கிடையாது, செக்யூரிட்டியும் கிடையாது. 6 அடி 9 அங்குலம் இருக்கிற ஒரு ராட்சச மாதிரி அந்த ஹெட் கேம்பர் இங்க நிக்கிறான். ஓல்டன் அவனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஐசியூல இருக்கும், ஆனா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு செக்யூரிட்டிஸ் கூட கூப்பிடறதுக்கு வசதி இல்ல. என்ன மாதிரி ஆளுங்க இங்க வரணும்னு தெரிஞ்சோம் அவங்க இத பத்தி அவங்க யோசிக்கவே இல்ல. நான் இப்ப கூட நான் உன்னை ஈஸியா கொன்னுட முடியும், யாரும் வரத்துக்கு முன்னாடி உன்னை வச்சு என்னால நிறைய பண்ண முடியும், அப்புறம் நீ என்னோட ஆத்மாக்குள்ள இருப்ப சந்தோஷமா அப்படின்னா. அவன் கிட்ட வர ஓல்டன் நடுங்கிட்டு இருக்கான். நான் உன்னை நிறைய வாட்டி லெட்டர் போட்டு கூப்பிட்டேன், அப்பெல்லாம் நீ வரவே இல்லை. நான் இப்படி கை அறுத்துட்டதுக்கு அப்புறம் என்ன நீ பார்க்க வந்திருக்க, ஆனா நீ இங்க வருவன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ ஏன் இங்க வந்த ஓல்டன் அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியல அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். இப்பதான் நீ உண்மைய சொல்ற அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சான். அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி ஆகி அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். மூச்சு முட்டி அந்த ஹாஸ்பிட்டல் கார்டிலே விழுந்துடுறான். நீ ஒரு பாதாளத்தை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த பாதாளம் உன்னை பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு தத்துவம் ஞாபகம் வந்திருக்கும். ஓல்டன் இந்த சீரியஸ் கில்லர்ஸோட பேசி அவங்கள மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் நிஜமான மரண பயத்தை நேருக்கு நேர் பார்க்கும் போது அவனோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது, மூச்சு திணறல் ஏற்படுது. நம்ம இப்ப சாக போறோங்கிற பயம் உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அவனோட மூளை அதை ஏத்துக்க முடியாம ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுது. அதுதான் அவனுக்கு வந்த பேனிக் அட்டாக். உடம்பு அப்படியே தளர்ந்து போய் அந்த ஹாஸ்பிட்டல் கார்டர்ல அவன் வந்து ஓடி வந்து விழும்போது அங்கே அவனோட ஈகோ அதே இடத்துல செத்து கிடக்கு. கடைசியில அவன் யாரையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணானோ அவங்க மாதிரியே இவனும் மத்தவங்கள மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஹெட் கேம்பர் மாதிரி சீரியல் கில்லர்ஸ் ஆபத்தான மிருகங்களா பார்க்காம சால்வ் பண்ண வேண்டிய ஒரு பசில் மாதிரி அவங்கள பார்த்திருக்கான். ஓல்டன் FBI பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான் தான், ஆனா அதுக்காக அவன் தன்னோட நிம்மதியவே பலி கொடுத்துட்டான். இதோட மைண்ட் அண்டர் சீரியஸ் முடியுது. சீசன் 2 இந்த மைண்ட் அண்டர்ல இருக்கு, ஆனா நம்ம போட போறதுல, ஏன்னா அதுலயும் இதே போல சீரியல் கில்லர்ஸ போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதும் அவங்களோட பிரச்சனையும் தான் வருது. செகண்ட் சீசன்லயும் இந்த கதை முடிவுக்கு வரல, ஏன்னா சீசன் 3 வரதா இருந்தது, அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ கதை முற்று பெறல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே.